வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது, இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு இன்விசிபிள் த்ரெட் பைப்பிங் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இதில் நான் லைனிங் கிளாத்தில் மட்டும் நெக்கு பகுதி ஆம்ஹோல் எல்லாமே கட் பண்ணியிருக்கிறேன். அதே சமயம் மேல் பக்க கிளாத்தில் வந்து நம்ம நெக்கு பகுதி ஆம்ஹோல் எதுவுமே கட் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்தை அந்த மாதிரி கிராஸில் அப்படி கட் பண்ணி அந்த ஓப்பன் பகுதியில் மட்டும் ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதியை நேராக அதே அளவுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி அப்படி விட்டுருக்குறேன். இப்போது பேக் சைட்லேயும் அதே மாதிரி நெக்கு கட் பண்ணியிருக்கிறேன். லைனிங் கிளாத்தில் மேல் பக்க கிளாத்தில் நெக்கு ஆம்ஹோல் எதுவுமே கட் பண்ணலை, ஆனால் அதே அளவுக்கு உள்ள கிளாத்தை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா மேல் பக்க கிளாத்தில் அந்த பைப்பிங் கிளாத்தை வந்து நம்ம ஜாயிண்ட் ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி நம்ம தைச்சோம். இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறது இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கும் இன்விசிபிள் த்ரெட் பைப்பிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ இதிலே நம்ம லைனிங் கிளாத்தில் அந்த கிராஸ் பீஸ் பைப்பிங் கிராஸ் பீஸை வந்து நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக் சைடு கிளாத்துக்கு எல்லாமே நெக்கு கட் பண்ணாமல் வச்சுருக்குறோம். அந்த கிளாத்தை வச்சு நம்ம எப்படி ஜாயிண்ட் ஆக்கி நம்ம இதில் வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி அந்த நெக்கு பகுதியில் பைப்பிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் நம்ம ஓப்பன் பகுதி மேல் பக்க கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒரே மாதிரி வர மாதிரி நேராக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது லைனிங் கிளாத்தை நம்ம ஷோல்டர் பகுதியை ஜாயிண்ட் ஆக்கலாம். பேக் சைடில் உள்ள கிளாத்தும் ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி லைனிங் கிளாத்துக்கு தனியாக நம்ம ஷோல்டர் பகுதியில் எப்போதும் நம்ம எப்படி ஜாயிண்ட் ஆக்குவோமோ அதே மாதிரி 2 தையல் போட்டு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ இதில் நான் ஷோல்டர் பகுதி ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இது மேல் பக்க கிளாத்தில் இது பேக் சைடு கிளாத்து சென்டர் பகுதி அடையாளம் தெரியுது, அதில் அடையாளப்படுத்தி விடுறேன். இப்போ அதுக்கும் மேலே ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்தை வைக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பகுதி நேராக நம்ம கட் பண்ணியிருந்ததுனால பேக் சைடு வந்து அந்த லைனில் வந்து வரும். இப்போது கரெக்டாக அந்த லைனில் ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத் வர்ற மாதிரி வச்சுட்டு மேல் பக்கம் அப்படியே நம்ம 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அந்த பகுதியில் ஷோல்டர் பகுதி நமக்கு வரக்கூடிய பகுதி. எப்போதும் போல் ஷோல்டர் பகுதியில் 2 தையல் போட்டு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். இந்த கிளாத் அப்படியே நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இது ஃப்ரண்ட்டில் உள்ள பகுதி. இப்போ இதில் நம்ம சிங்கிள் ஃபுட் ஃபிட் பண்ணலாம். இப்போ இதில் சிங்கிள் ஃபுட் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது ஹோல் நமக்கு லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி உள்ள ஃபுட் இதில் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். கிராஸ் பீஸில் இந்த மாதிரி சென்டர் பகுதியில் நமக்கு இந்த பைப்பிங் இந்த த்ரெட்டை வச்சு அப்படியே கவர் பண்ணலாம். 2ஆக மடித்து விட்டுட்டு நல்லா டைட்டாக அந்த ஃபுட்டுக்கு பக்கத்தில் வச்சு அப்படியே தைச்சி விட்டுருங்க. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு ஹோல் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கிளாத்தை கொஞ்சம் ரைட் சைடாக லைட்டாக திரும்புகிற மாதிரி வைக்கணும். அதே சமயம் அந்த ஃபுட்டில் ரைட் சைடில் ஹோல் இருக்குது அப்படின்னா லேசாக நம்ம அந்த பைப்பிங் பண்ணுற கிளாத்தை லெஃப்ட் சைடில் திருப்புற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபுட்டுக்கு பக்கத்தில் நல்ல நெருக்கமாக டைட்டாக பிடிக்கிற மாதிரி அந்த பைப்பிங் வந்து தைக்கும். இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி நெக்கு பகுதிக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி ஒரே பீஸாக வச்சு அந்த உள்ளுக்கு த்ரெட்டு வச்சு நம்ம தைச்சி ஃபஸ்ட்லேயே வச்சிடணும். நான் த்ரெட்டு வச்சு தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னா நெக்கு பகுதியில் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. உங்கள் நெக்குக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கி அதுக்கப்புறம் உள்ளுக்கு இந்த த்ரெட்டை வச்சு தைச்சி விடுங்க. எல்லாமே தைச்சதுக்கப்புறம் நம்ம தச்சு விடக்கூடிய அளவு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அந்த மாதிரி கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எப்போதும் எவ்வளவு நம்ம தச்சு விடுவோமோ அந்த அளவுக்கு கிளாத்தை விட்டு அப்படியே கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் ஃப்ரண்ட்டில் இருந்தே நெக்கு பகுதியில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ ஜாயிண்ட் ஆக்கும்போது இப்போ இதில் ஷோல்டர் பகுதியில் ஜாயிண்ட் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கணும். கரெக்டாக அந்த கிராஸ் பீஸ் நம்ம அந்த பைப்பிங் பண்ணுற அந்த கிளாத்தோட அந்த எண்டும் கீழே இருக்கிற அந்த லைனிங் கிளாத்தோட நெக்கு பகுதியில் உள்ள எண்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே தைச்சி விட்டுறலாம். இப்போ இதில் ஷோல்டர் ஜாயிண்ட்டு அந்த கீழே அந்த கிளாத்து வந்து கீழே இருக்கிற மாதிரி அப்படியே விட்டுருக்குறேன்.
ஃபுல்லாக லைனிங் கிளாத்தில் இந்த கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ மேல் பக்க கிளாத்தில் ஏற்கனவே நம்ம அந்த ஷோல்டர் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கி வச்சுருக்கிறோம். கரெக்டாக அந்த ஜாயிண்ட் பகுதி அந்த லைனிங் கிளாத்தில் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சுருங்க. அப்புறம் பேக் சைடில் நமக்கு அந்த சென்டர் பகுதியில் மேல் பக்க கிளாத்தில் ஒரு லைன் தெரியுது பாருங்கள், மடிப்பு போகும். அந்த பகுதியில் லைனிங் கிளாத்தும் கரெக்டாக வர்ற மாதிரி அப்படியே வச்சிடலாம். இந்த பகுதியில் கரெக்டாக வரணும். அந்த பகுதியில் வச்சுட்டு நம்ம அப்புறம் நெக்கு பகுதி ஃப்ரண்ட்டில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நெக்கு பகுதியில் சுற்றி இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுருங்க. பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பின் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போது ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம அந்த பைப்பிங் த்ரெட் வந்து இருக்கிற பகுதி நமக்கு தெரியுது. தைக்கும்போது கரெக்டாக நமக்கு தெரியும். அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும்போது கை வச்சு தடவி பார்க்கும்போது தெரியும். இப்போ ஏற்கனவே நம்ம பின் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே நம்ம தச்சு விடும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த ஃபுட் அந்த பைப்பிங் பக்கத்தில் நல்லா டைட்டாக அப்படி பிடிக்கிற மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது ஃப்ரண்ட்டில் இருந்தே அப்படியே தைக்க ஆரம்பிக்கிறேன். ஃப்ரண்ட்லேருந்து இப்போ பேக் சைடில் நம்ம சென்டர் பகுதியை தைச்சி முடிச்சிட்டோம். அப்படியே இன்னொரு சைடில் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போது மேல் பக்க கிளாத்தில் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்து இருக்குது. நம்ம அதை எல்லாமே தைச்சதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஆக்கி கட் பண்ணி எடுக்கலாம். இப்போது கழுத்து பகுதியில் இந்த லைனிங் கிளாத்து எவ்வளோ கிளாத் இருக்கோ அந்த அளவுக்கு விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த மேல் பக்க கிளாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு கழுத்து பகுதியில் நல்லா அந்த மாதிரி கிராஸில் சுற்றி அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். நல்லா அடிப்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை நல்லா இழுத்து விட்டுருங்க வெளிப்பக்கமாக. நெக்கு பகுதியில் இப்போ நமக்கு பைப்பிங் வந்து வெளிப்பக்கமாக வந்திருக்கு பாருங்கள். பைப்பிங் வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னாலும் உள்பக்கமும் எந்த ஒரு அந்த கிளாத்தோட நூல் இலைகளும் இல்லாமல் இது வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போடுறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு ஃபுட்டோட அளவுக்கு வெளிப்பக்கம் ஒரு தையல் நம்ம தைச்சி விடலாம். ஒரு ஃபுட்டோட அளவு அப்படிங்கும்போது பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் அந்த ஃபுட் கரெக்டாக இருக்கும்போது அந்த தையல் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நெக்கு பகுதியில் சுற்றி நமக்கு விழும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற அந்த கிளாத்தும் அந்த ப்ளவுஸோட சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகும்போது நல்ல இது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். இப்போ இதில் நமக்கு பைப்பிங் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ஃபுட் வந்து நீங்கள் சிங்கிள் ஃபுட் ஃபிட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் தைக்கிற மாதிரி டபுள் ஃபுட்லேயே நம்ம தைக்கலாம். கிளாத்தை நல்லா லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக நல்லா அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு அப்படியே தைச்சி விடுங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். இதில் பைப்பிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெளிப்பக்கம் நம்ம ஆம் ஹோல் பகுதி எல்லாமே இந்த லைனிங் கிளாத்தில் கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் உள்ள அளவுகள் எல்லாமே லைனிங் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு அப்படியே சுற்றி நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டு அந்த மேல் பக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் நல்லா லைனிங் கிளாத்தை இழுத்து விட்டுட்டு இடுப்பு பகுதியில் இந்த நேராக இருக்கிற அந்த தையல் நம்ம தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டுட்டு சைடில் தைக்கும்போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த பகுதியில் தைச்சதுக்கப்புறம் ஆம்ஹோலில் தைக்கலாம். இந்த மாதிரி கட்டிங் எல்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இனி உங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்களில் இந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ மேல் பக்க கிளாத்தை இந்த மாதிரி நம்ம நெக்கு ஆம்ஹோல் எல்லாமே கட் பண்ணாமல் லைனிங் கிளாத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் கட் பண்ணலாம். இது அந்த மெத்தடில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு இந்த பைப்பிங் வந்து அந்த ஷோல்டர் பகுதியும் நமக்கு நல்லா அந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பைப்பிங் வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்லேயும் சேர்ந்த மாதிரி அந்த த்ரெட் பைப்பிங் வந்து இன்விசிபிள் த்ரெட் பைப்பிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த பைப்பிங் எல்லாமே பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் ஓப்பன் எப்படி பண்ணுறது, அந்த பட்டி ஜாயிண்ட் எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ இதில்
ஃப்ரண்ட்டில் இந்த டாட் பகுதி எல்லாமே நான் பிடிச்சு விட்டுருக்குறேன். டாட் எல்லாமே பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சு பார்க்கலாம். அந்த பட்டி ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த மாதிரி செக் பண்ணிடுங்க. அளவுகள் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது அப்படின்னாலும் அந்த டாட் பிடிக்கிற அளவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி, இல்லை கொஞ்சம் அதுக்கப்புறமும் சரியில்லை அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பகுதியை கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு சரி பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பட்டியோட அளவும் 2 பட்டியும் நம்ம ஒரே அளவுக்கு கட் பண்ணியிருக்கோமான்னு 2ஐயும் சேர்ந்த மாதிரி வச்சு செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வச்சு 2 பட்டியும் ஒரே அளவுக்கு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்குனதுக்கு அப்புறமும் நம்ம 2 பகுதியும் வந்து ஓப்பன் பகுதியில் ஒரே அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பீஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போது சரியாக வரல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அந்த பட்டி ஜாயிண்டில் ஏதாவது நம்ம கொஞ்சம் ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கிற பகுதியை கொஞ்சமாக நம்ம பிடிச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த அளவு வந்து சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் பகுதியில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். ஓப்பன் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கும்போது மேலேயும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம திருப்பி விடணும். ஏன்னா நெக்கு பகுதி எல்லாமே நம்ம தச்சு முடிச்சிருக்கிறோம். அதனால் மேலேயும் அந்த ஓப்பன் பீஸ் எல்லாமே நம்ம மடித்து விட்டு அந்த பட்டி எல்லாமே தச்சு முடிச்சிருக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் வச்சு பார்க்கும்போது அந்த அளவுகள் எல்லாமே சரியாக வருது. இந்த மாதிரி தைக்கும்போது அந்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு இந்த பைப்பிங் த்ரெட் பைப்பிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நல்லா உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பிகினர்ஸ் எல்லாருக்கும் இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.